ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்னோடய ஸ்டைலில் சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு இன்னொரு மெத்தடில் சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி மிக்சியில் தக்காளி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் வதங்கி வந்த உடனே இந்த தக்காளி ஜூஸ் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் மீன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மீன் வறுக்கிறதுக்காக ஒரு 5 பீஸ் எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு, அப்புறம் மிளகாத்தூளும் புளி எவ்வளோ போட்டு நல்லா மீன் குழம்பு கொதிக்க விட்டுட்டு இந்த மீன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கொஞ்சம் கொலந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால தான் கொதிக்க விட்டு போட்டுட்டேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வெண்டைக்காய் பச்சடி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் மீன் குழம்பு சாப்பிட மாட்டா, அதனால் அவ்வளோ தனியாக வெண்டைக்காய் பச்சடி செஞ்சேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, அப்புறம் மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 நாளாக தொடர்ந்து மழை ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கெல்லாம் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் கூட லீவ் விட்டுருந்தாங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது மழை எல்லாம் சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி கொஞ்சம் செஞ்சேன். பாப்பா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவா. அப்புறம் மீன் குழம்புல சாப்பிட்னு இருக்கும்போது சீவா ஃபோன் பண்ணி பிரிஞ்சி புலாவும் சிக்கன் ஃப்ரையும் ரைத்தாவும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்றேன். அந்த கையை அப்படியே கழுவிட்டு புலாவும் சிக்கன் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.